சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய், மோர், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, கொத்தமல்லி விதை, தேங்காய், சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, கொத்தமல்லி விதையை 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ உங்கள் மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெருங்காயம், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காயை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது கூட நீங்கள் வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், நீர்க்காய்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காயை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 3-4 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ மோரை நல்லா கெட்டியாக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இதில் மோரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா நொரக்கட்டி வர அளவுக்கு விட்டுருங்க. இது ரசம் மாதிரியே நல்லா சைட்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நொரக்கட்டி வரணும். அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிரித்துரும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. அதை இப்போ குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லா குளிர்ச்சியானது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.